செம்பக்கம் ஏரியாவில் வந்து பேருக்காக பார்த்துட்டு இருந்தோம். நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஒரு 4-5 பேரை நாங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே கொட்டேஷன்லாம் வாங்கினோம். அதில் எங்களுக்கு வந்து கடைசியில் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணது வந்து சாய் இன்டீரியர்ஸ். ஸோ அதுக்கான வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த கோட் அண்ட் த அப்ரோச், அவங்க கொடுத்த டிசைன்ஸ் அண்ட் அவங்க கொடுத்த சஜஷன்ஸ். ஸோ அதுதான் மெயினான விஷயம். நாங்கள் வந்து எங்கள் மைண்டில் சில தாட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் சில டிசைன்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். பட் அது அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்றது தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆமாம், லேட்டஸ்ட்டாக என்ன, அதாவது புதுசாக என்ன கொண்டு வர முடியுமோ, எங்களுக்கு பூஜா யூனிட் கூட வந்து புதுசாக வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அதே தான் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த டிசைனுமே ட்ரெண்ட் ஆச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த டிசைன் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நாங்கள் வந்து கொடுத்த பட்ஜெட் நாங்கள் சொல்லிட்டோம். பட் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு 2-3 ஃபேஸ் அது மாதிரி போச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிசைன், அதுக்கப்புறம் கலர் காம்பினேஷன்ஸ், அதுக்கப்புறம் அப்ரூவல், அதுக்கப்புறம் தான் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. கமிட் பண்ண டேட்டு அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து அவங்க டெலிவர் பண்ணாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு ஒரு பஃபர் வச்சு தான் நம்மக்கிட்ட டேட்டே சொல்கிறாங்க. பட் பிஃபோர் த டேட் அவங்க வந்து நமக்கு டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த அப்ரோச் வந்து நல்லா எனக்கு இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவலி. அண்ட் அதுவும் இல்லாமல் நாங்கள் எங்களோட 2-3 ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். ஆமாம், இன்னொரு ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட், அவள் காலேஜ் மேட், அவளுக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அண்ட் இவரோட காலேஜ் மேட்டுக்கும் அவர் சஜஸ்ட் பண்ணார். ஸோ என்னென்னா, அவங்க நம்ம சொல்கிறத அப்படியே ஒர்க் அப்படியே பண்ணி கொடுக்கறது தான் பெஸ்ட் அவங்கக்கிட்ட. வி ஹாப்பி ஆக்சுவலி. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் சாய் இன்டீரியர்ஸ் கிட்ட போகலாம். மதன் அண்ட் மணிகண்டன் தி பெஸ்ட் பர்சன் ஃபார். அண்ட் ஆல்சோ அவரோட மணிகண்டனோட அப்பா. ஆமாம், எஸ்பெஷலி மணிகண்டனோட அப்பா இருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங், இந்த ஃபினிஷிங், சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க ரொம்ப மைன்யூட் திங்ஸ் கூட அவங்க வந்து பார்த்துட்டு, அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ தே வில் ஃபிகர் அவுட் த சின்ன சின்ன ப்ராப்ளம் அண்ட் அவங்க வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.